இந்த பகுதியில் தஞ்சை கோட்டைக்கு இரகசிய சுரங்க வழிகள் 2 தான் உண்டு. கோட்டை பாதுகாப்புக்கு வேண்டிய ஏற்பாடுகளை முற்றுகைக்கும் ஆயத்தமாகச் செய்ய வேண்டும். 26ஆம் அத்தியாயம். வானதியின் பிரவேசம். பகுதி 3. அது முதல் கோட்டை மதில் ஓரமாக சுற்றி வந்து கோட்டை பாதுகாப்புக்கு வேண்டிய முன் ஏற்பாடுகளை செய்து வந்தார். பல நாள் முற்றுகைக்கும் கோட்டையை ஆயத்தமாகச் செய்ய வேண்டும். கொடும்பாளூர் படைகள் கோட்டை கதவை தகர்த்தும் மதில் மேல் ஏறி குதித்தும் கைப்பற்ற முயன்றால் அந்த முயற்சியை தோற்கடிக்கவும் சித்தமாக இருக்க வேண்டும். இதன் பொருட்டு அவருக்கு நம்பிக்கையான வீரர்களை அங்கங்கே நிறுத்தி வைக்க வேண்டும். எங்கேயாவது பலவீனப்பட்டிருந்தால் அதை செப்பனிட்டு பலப்படுத்த வேண்டும். இந்த ஏற்பாடுகளில் சின்ன பழுவேட்டரையர் கவனம் செலுத்திக் கொண்டிருந்த போதே வெளியில் இருந்து செய்திகள் அறிவதற்கு வழி என்ன என்பது பற்றியும் அவருடைய உள்ளம் சிந்தித்துக் கொண்டிருந்தது. தஞ்சை கோட்டைக்கு இரகசிய சுரங்க வழிகள் 2 தான் உண்டு. ஒன்று பெரிய பழுவேட்டரையரின் மாளிகையிலிருந்து பொக்கிஷ நிலவரை வழியாக வெளியே சென்றது. இந்த வழியை சில நாள் யாரும் உபயோகிக்க முடியாது. ஏனென்றால் அந்த வழி வெளியே திறக்க வேண்டிய இடத்தில் வடவாற்றின் வெள்ளம் அலை மோதிக்கொண்டு சென்றது. அந்த வழியை அப்போது திறந்தால் வெள்ளம் நிலவரைக்குள்ளேயே புகுந்துவிடும். இன்னொரு சுரங்க வழி முதன்மந்திரி அனிருத்தரின் அரண்மனைக்குள்ளே இருந்து புறப்பட்டது. ஆனால் அதன் வழியாக சின்ன பழுவேட்டரையர் அறியாமல் யாரும் வெளியே போகவோ உள்ளே வரவோ முடியாது. அந்த வழி கோட்டை சுவரை கடந்து செல்லும் இடத்தில் சின்ன பழுவேட்டரையரின் காவல் இருந்தது. இரவு 2ஆம் ஜாமத்துக்கு மேலே அந்த சுரங்க வழியாக வெளியே அந்தரங்கமான ஆட்களை அனுப்ப வேணும் என்று சின்ன பழுவேட்டரையர் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார். கடம்பூருக்கும் பழையாறைக்கும் ஆட்களை அனுப்பி பெரிய பழுவேட்டரையரை பற்றியும் பொன்னியின் செல்வரை பற்றியும் நிச்சயமான தகவல் அறிந்து வரச் செய்ய வேண்டும். இம்மாதிரி காலாந்த கண்டர் முடிவு செய்திருந்த சமயத்திலேதான் ஒரு வீரன் விரைந்து வந்து வடக்கு வாசலில் ஒரு யானையின் மேல் 2 பெண்கள் வந்திருப்பதைப் பற்றியும் அவர்களுக்காக கதவை திறக்கும்படி யானைப்பாகன் கூவுவதைப் பற்றியும் தெரிவித்தான். வந்திருக்கும் பெண்களில் ஒருத்தி வானதி என்று தெரிந்ததும் சின்ன பழுவேட்டரையர் பெரிதும் ஆச்சரியம் அடைந்தார். வானதியின் பெரியப்பன் சைன்யத்துடன் வந்து கோட்டையைச் சுற்றி முற்றுகையிட்டிருக்கும் போது அந்த பெண் கோட்டைக்குள் தன்னை விடும்படி கேட்பதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? முதலில் கண்டிப்பாக கதவை திறக்க முடியாது என்று சொல்லிவிட வேண்டும் என்றே எண்ணினார். வடக்கு கோட்டை வாசலுக்கு போய்ச் சேருவதற்குள் அவருடைய எண்ணம் மாறிவிட்டது. கேவலம் ஒரு சிறு பெண்ணுக்கு பயந்து கோட்டை கதவை திறக்க மறுப்பதா? இது என் வீர தீரத்துக்கு இழுக்க ஆகாதா என்று எண்ணினார். அப்படி எதற்காகத்தான் அந்த பெண் கோட்டைக்குள் வர விரும்புகிறாள் என்பதை அறிந்து கொள்ளவும் அவருக்கு ஆவல் உண்டாயிற்று. Please support, subscribe, like and share. Thank you. அடுத்த பகுதியில் பெரிய வேளார் வானதியை கோட்டைக்குள் போக வேண்டாம் என்று சொல்வதையும் வானதி அதை மறுத்து உள்ளே போவேன் என்று பிடிவாதம் பிடிப்பதையும் அறிந்து கொண்டார்.